கனிகள். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். திரளான ஜனங்கள். யோவான் ஸ்நானனிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு யோவான் ஸ்நானன் பொதுவான எச்சரிப்பின் வார்த்தைகளையும் ஆவிக்குரிய வார்த்தைகளையும் கொடுக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் உபதேசம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலோ தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வந்த திரளான ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுகிறான். தன்னிடத்தில் வருகிற யாரையும் யோவான் ஸ்நானன் புறக்கணித்து விடவில்லை. எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறான். திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வருவதற்காக அவன் பெருமைப்படவில்லை. அவர்களுக்கு பாவத்தை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரித்து பேசுகிறான். சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னது போலவே திரளான ஜனங்களுக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை கூறுகிறான். பரிசேயர்களின் பாவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். சாதாரண ஜனங்களுடைய பாவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா காரியங்களும் பாவ காரியங்களே. தன்னிடத்தில் வந்த திரளான ஜனங்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று யோவான் ஸ்நானன் அழைக்கிறான். விரியன் பாம்பின் சரீரத்தில் விஷம் நிறைந்திருக்கும். இந்த பாம்புகள் மற்றவர்களை கடிக்கும்போது அவர்களுக்கும் விஷம் ஏறிவிடும். இந்த ஜனங்கள் விரியன் பாம்புகளைப் போல இருக்கிறார்கள். தேவனுக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள், மனுஷருக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். பாவத்தில் மூழ்கி இருக்கும் இந்த சந்ததியார் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். தப்பிக்கவில்லை என்றால் தேவனுடைய கோபத்தில் சிக்கி அழிந்து போவார்கள். நம்முடைய ஊழியத்திலும் நாம் தேவனுடைய கோபாக்கினையை குறித்து ஜனங்களிடம் எச்சரித்து கூற வேண்டும். அதே வேளையில் அந்த கோபாக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனம் திரும்புவது மாத்திரமே தேவ கோபாக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் ஒரே வழியாகும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். தங்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்பியதாக அறிக்கை செய்கிறவர்கள் பாவ அறிக்கை செய்த பின்பு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். பாவத்தில் இருந்து தங்களுடைய ஜீவியம் மனம் திரும்பி இருக்கிறது என்பதை உறுதி பண்ணுவதற்கு அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்குரிய கனிகளை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வரும் கோபத்திற்கு அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் போதுதான் நமது சிந்தையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பது உறுதி பண்ணப்படுகிறது. நம்முடைய இருதயமும் ஜீவியமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமில்லாமல் ஜீவித்து எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் அந்த ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. தாங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று யூதர்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறார்கள். இது யூதர்களுக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம்தான். ஆனால் இந்த சிலாக்கியத்தின் அடிப்படையில் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்பதினால் மாத்திரம் இவர்களால் வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆபிரகாமின் பிள்ளைகளும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்புக்கு நம்முடைய முன்னோர்களையோ பாரம்பரியத்தையோ மார்க்க சடங்குகளையோ நாம் சார்ந்திருக்க கூடாது. நாம் தேவனை கனப்படுத்தினாலும் கனப்படுத்தாவிட்டாலும் தேவன் மகிமை உள்ளவராகவே இருக்கிறார். தமக்காக ஒரு கூட்டம் ஜனத்தை அவர் கட்டியெழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமின் பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் பரிசுத்தமாக ஜீவிக்கவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை புறக்கணித்து விடுவார். அதே வேளையில் தம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற பாவிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது நம்முடைய ஜீவியம் வெட்டப்பட்டிருந்தாலும் அழிந்து போய் இருந்தாலும் கர்த்தர் தமக்காக நம்மை மறுபடியும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் யூத மார்க்கத்தில் இருந்துதான் வர வேண்டும் என்னும் அவசியம் தேவனுக்கு இல்லை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்.
அவர் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். சாதாரண ஜனங்களை கொண்டு தம்முடைய சபையை கட்டி எழுப்ப தேவனால் கூடும். நல்ல கனி கொடாத மரம். தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பின் கிருபை கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புகிறவர்கள் தங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லியும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனி கொடுக்காவிட்டால் நமக்கு நிச்சயமாகவே அழிவு வரும். இப்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரும் பாவிகளும் மனம் திரும்ப வேண்டிய காலம் இது. அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இதற்கு முன்பு உண்டான அழிவை விட இப்போது அவர்களுக்கு பேரழிவு உண்டாகும். அதுபோலவே மனம் திரும்பி பயபக்தியோடு ஜீவிக்கிறவர்களுக்கு இதற்கு முன்பு உண்டான ஆறுதலை விட இப்போது பெரிய ஆறுதல் உண்டாகும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதுதான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் இடம். மரம் சாதாரண கனி கொடுத்தால் போதாது, அது நல்ல கனியை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடுத்தால்தான் அந்த மரம் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்படும். நல்ல கனி கொடுக்கவில்லை என்றால் நல்ல கனி கொடாத எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்னும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. தேசம் உடனடியாக அழிக்கப்படும். கனிகொடாத அத்திமரம் சபிக்கப்பட்டவுடன் பட்டு போயிற்று. அதுபோலவே இதுவரையிலும் கனிகொடாத இஸ்ரவேல் தேசம் இப்போது கனிதர வேண்டும், இல்லையேல் அது அழிக்கப்படும். கிபி 70ஆம் ஆண்டில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. நீரோ மன்னன் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி ஓடிப்போனார்கள்.